பீக்ல இப்ப ஒரு அமைச்சர் இருக்காரு, போக்குவரத்து துறை அமைச்சர். அவருடைய மேல் மாடி காலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் மாடியில உள்ள இருக்க விஷயங்களும் எவ்வளவு காலியா இருக்கு அப்படிங்கிறத அவருடைய அந்த இன்னைக்கு நம்ம ஒரு காணொலியில அதை பார்க்க நேர்ந்தது. ஏற்கனவே இவர் ஏதோ ஒரு மாநாடுக்கு தன்னுடைய தொண்டர்களை தயார்படுத்துற காணொலியெல்லாம் பார்த்திருக்கேன். அப்படியே பெரிய ராணுவ வீரர் மாதிரியும், அப்படியே போலீஸ் பரேட் நடத்துறதுக்கு ஒரு போலீஸ் உயர் அதிகாரி என்னென்ன கமாண்டிங் கொடுப்பாரு, அது மாதிரி கமாண்டிங் கொடுத்து, உங்களுக்கு பசிக்கும் நீங்க ஆனா அதை மறந்துட்டு நிக்கணும், உங்களை அடிக்க வருவான் ஆனா நீங்க தடுக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா என்னவோ ஈராக் போருக்கு போற ராணுவ தளபதிகளை அப்படியே தயார்படுத்துற மாதிரி பக்காவா பயங்கரமா ரீல்ஸ் போட்டாப்ல. அப்போவே நமக்கு பார்த்தா அப்படி மெய் சிலிர்த்து போச்சு. அப்பா என்னமா நாட்டை மாத்த போறதுக்கு ஒரு ஆட்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அவரு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இன்னைக்கு பக்ரீத் தினம்னால நிறைய பேர் ஊருக்கு போவாங்க இல்லையா, கொண்டாடுறதுக்காக ஊருக்கு போறதுக்காக பயங்கர கூட்டம், பயங்கர நெரிசல். அப்போ பயணிகள் எல்லாம் பஸ்ஸே வராம அவஸ்தைப்படுறாங்க. 6 மணி நேரமா, 7 மணி நேரமா, 8 மணி நேரமா எல்லாரும் அவஸ்தைப்படுறாங்க. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு சங்கடமான விஷயம்னா, எல்லாருமே இதுல பாதி பேர் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணவங்க, முன்பதிவு செஞ்சவங்க. முன்பதிவு செய்யறதுக்கு அதாவது சாதாரண கட்டணத்தை விட ஜாஸ்திங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஊருக்கு போகணும், நாம இந்த பண்டிகையை குடும்பத்தோட கொண்டாடணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே குழந்தை குட்டிகளோட முன்பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அவங்கள ஏத்தாமலே பஸ் போயிருக்குது. அப்போ டான்னு இறங்குறாரு நம்ம கமாண்டிங் பவர்ஃபுல் பார்த்திபன், போக்குவரத்து துறை அமைச்சர் இறங்குறாரு. இறங்குனோடனே அவங்ககிட்ட புகார் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. குழந்தைய வச்சு நிக்கிற ஒரு தகப்பன் கூட ரொம்ப அங்கலாய்ப்புல, நாங்க முன்பதிவு பண்ணோமே, அப்ப எப்படி இதாகும்னா, அந்த புத்திசாலித்தனமான அமைச்சர் சொல்ற பதில், அதாவது பஸ் கூட்டமா இருந்தனால நான் தான் இருக்கிறவங்கள ஏத்திட்டு போங்கன்னு அனுப்புனேன் அப்படின்னு. என்னே ஒரு அமைச்சர்! முன்ன பின்ன அமைச்சர்னா என்னன்னு தெரியணும், துறைனா என்னன்னு தெரியணும், நிர்வாகம்னா என்னன்னு தெரியணும். எதுவுமே தெரியாம அற்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி, குரங்கு கையில பூமாலையை கொண்டு கொடுத்த மாதிரி, கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு தமிழர்கள்னு ஒரு பழம்பெரும் பெருமை கொண்ட பூர்வ குடிகளுக்கு நேர்ந்த கதி என்னன்னா, இந்த முட்டாள்கள் கையில, பைத்தியங்கள் கையில நாட்டை கொடுத்ததுதான்.